எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம பிரசாதம் வாங்குறோம். ஆனா எந்தெந்த கோவில்ல என்னென்ன பிரசாதம்னு தெரியுமா? ஒரு அடி நீல இட்லி கடவுளுக்கே படைக்கப்படுது, நம்புவீங்களா? இதுதான் காஞ்சிபுரம் இட்லி. வரதராஜ பெருமாள் கோவிலில் பல்லவர் காலத்திலிருந்து பெருமாளுக்கு படைக்கப்படும் பிரசாதம். மிளகு, சீரகம், இஞ்சி சேர்த்து மந்தார இலைகளில் மூடி மணி நேரம் வேக வைக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலின் அக்கார வடிசல் ஆண்டாள் சொன்ன ஒரு வாக்கின் நினைவு. 100 அண்டாக்களில் சமர்ப்பிக்கணும்னு வேண்டின அவளோட பக்தி இன்னும் இந்த இனிப்புல உயிரோட இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் பால் கோவா இது வெறும் இனிப்பில்ல, அது ஆண்டாளோட அன்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலின் திருபாகம் ஒரே ஒரு கடி, 3 இனிப்பு சுவை. பழனி தண்டாயுதபாணி கோவில் பஞ்சாமிர்தம், இது ஸ்வீட் இல்ல, இயற்கை மருந்துன்னு நம்புறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புளியோதரை புவிசார் குறியீடு வாங்கிய பிரசாதம், அம்மன் அருளோட சுவை.